ஐநா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து உறுப்பினர்கள் வெளிநடப்பு அளவுக்கு ரஷ்யாவின் உரையா? உக்ரைனுக்கு ஆதரவாக ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் நடைபெற்ற கூட்டத்தில் ரஷ்யா ஆற்றிய உரையை கேட்க பிடிக்காமல் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பு நடத்தி 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் தூதர்கள் உட்பட பிரதிநிதிகளின் அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது உக்ரைனுக்கான ஆதரவு இரும்புக்கரம் போன்றது என தெரிவித்தனர். ஐநா சாசனத்திற்கு இணங்க ஒரு நீதியான மற்றும் நீடித்த அமைதியை நாங்கள் காண விரும்புகிறோம் என்று ஐநா மற்றும் உலக வர்த்தக அமைப்பிற்கான பிரிட்டனின் தூதர் சைமன் மான்ட்லி தெரிவித்தார். இதனிடையே உக்ரைனில் நடந்ததை எதிர்வினையாற்றாமல் அப்படியே விட்டுவிட்டால் ஐநா நிறுவப்பட்ட அடிப்படை கொள்கைகள் சிதைவதற்கான கதவை திறப்போம் என்று பிரான்சின் தூதர் ஜெரோம் கூறினார். மனித உரிமைகளை பாதுகாக்கும் ஒரே அரசுகளுக்கு இடையிலான அமைப்பான மனித உரிமைகள் கவுன்சிலிலிருந்து விலக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்ததை தொடர்ந்து வாஷிங்டனின் இருக்கை காலியாக இருந்தது. ரஷ்யாவின் துணை வெளியுறவு அமைச்சர் ஜெர்சி வெஷினின் உரை நிகழ்த்தினார். உக்ரைனை அடிப்படையாக மனித உரிமைகளை அப்பட்டமாக மீறுவதாக குற்றஞ்சாட்டினார். மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாப்பது இரட்டை தரங்களுடன் பொருந்தாது என்று திரு வெர்ஷின் குறிப்பிட்டார். சர்வதேச சட்டத்தை மீறுவதற்காக ரஷ்யாவை உக்ரைனின் பிரதிநிதி விமர்சித்தார். ஆக்கிரமிப்பாளர் தண்டிக்கப்பட வேண்டும், ஆக்கிரமிப்புக்கு வெகுமதி அளிக்கப்படக்கூடாது என்று உக்ரைனின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் மரியானா பெட்ஸா சபையில் தெரிவித்தார். தனது உரைக்கு பிறகு ரஷ்யாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியம் இருக்க வேண்டும், அமெரிக்காவும் இருக்க வேண்டும், உக்ரைன் இல்லாமல் உக்ரைனை பற்றி எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார். உக்ரைனுக்கு தெளிவான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். உக்ரைன் மீதான அமெரிக்க கொள்கையை ட்ரம்பின் மறுதளிப்பு மற்றும் ரஷ்யா மீதான அவரது மிகவும் இணக்கமான நிலைப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் மோதலில் நடுநிலையான நிலைப்பாட்டை எடுக்கும் அமெரிக்காவால் வரைவு செய்யப்பட்ட தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஏற்றுக்கொண்டது.